டாபிக் போயிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸினுடைய ரகசியம். 1 லட்சம் முதலீடு செஞ்சிருந்தா அது 8 கோடி ஆனது எப்படி அப்படிங்கிறத பற்றியும், ஒவ்வொரு 10 வருஷமும் சென்செக்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோக்களை பார்ப்போம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. நான் காசு வாங்கி கொண்டு எந்த ஷேரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. இது எல்லாமே ஃபுல்லாக எஜுகேஷன் பர்பஸ் தான். இப்போ சென்செக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய டாப் 30 கம்பெனிகளில் அவங்க முதலீடு செய்திருப்பார்கள். இந்த சென்செக்ஸ் வந்து அபிஷியலாக லான்ச் பண்ணது 1986. இதனுடைய ஃபேஸ் வேல்யூ வந்து 100 பாயிண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. இப்போ ஏறக்குறைய 75,000-80,000 பாயிண்ட் இருப்பது உங்களுக்கே தெரியும். சென்செக்ஸுங்கிறது ஒரு வெல்த் கிரியேஷன் மெஷின், அதாவது பெரிய பணத்தை கொட்டக்கூடிய ஒரு இயந்திரம். 40 வருடத்துல எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்குதுன்னு பார்ப்போம். 1980லேருந்து 1990 வரை முதல் 10 வருடத்துல இது 15 to 18% கூட்டு வட்டியாக லாபம் கொடுத்துள்ளது. அதே சென்செக்ஸ் வந்து 1990 to 2000 வரைக்கும் 14 to 15% கூட்டு வட்டியாக லாபம் கொடுத்துள்ளது. 2000லேருந்து 2010 வரைக்கும் 15 to 17% இது கூட்டு வட்டியாக லாபம் கொடுத்துள்ளது. 2010 to 2020 வரை 8 to 10% கூட்டு வட்டியாக லாபம் கொடுத்துள்ளது. இந்த 10 வருடங்கள் தான் ஏறக்குறைய குறைவாக இருக்குது. 2015 to 2025 பார்த்தீங்கன்னா 12% கூட்டு வட்டியாக லாபம் கொடுத்துள்ளது. ஒரு 45 வருஷம் இது டோட்டலாக வந்து 13 to 15% கூட்டு வட்டியாக லாபம் கொடுத்துள்ளது. இதில் ஒரு 2% தோராயமாக நீங்கள் டிவிடெண்டை ஆட் பண்ணிக்கலாம். ஏறக்குறைய 17% கூட்டு வட்டியாக லாபம் கொடுத்துள்ளது. பஸ் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதனுடைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. மேக்சிமம் வந்து 8% தான். அது 3 மாதம் ஒரு தடவை நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டாக கொடுப்பார்கள். 1980 சென்செக்ஸில் உள்ள ஷேர்கள் மட்டும் நீங்கள் 1 லட்ச ரூபா முதலீடு செஞ்சிருந்தா இன்னைக்கு அது 8 கோடியாக மாறி இருக்கும். எனவே நீங்கள் சென்செக்ஸ் ஷேர்களில் 30 ஷேர்களை எதில் முதலீடு செய்கிறீங்க, நிப்டி 50 ஷேர்களில் அந்த 50 ஷேர்களை எதில் முதலீடு வைத்திருக்கிறீர்கள், அல்லது இப்போ புதிதாக வாங்க போகிறீர்களா, அது இரண்டையுமே எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. அது நல்ல ஃபண்டமெண்டல் ஷேரா என பார்த்து உடனே உங்களுக்கு ரிப்ளை செய்யுங்க. அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் வந்து சேரும். அதே சமயத்தில் அந்த ஐப்புங்கிற